Actually, he is not flexible. I am very much flexible. என்ன பண்ணும்? என்ஜாய் பண்ணுங்க. பிரதர் நீங்க ஸ்ட்ரைட்டா எடுத்துருங்க. அது மெதுவா மேல வருது, அதுக்கடுத்து ஒரு படிக்கட்டு. அப்பதான் சம்பவம். அதுக்கடுத்து ஒரு படிக்கட்டு மெதுவா. ரைட். இந்த பக்கம் போறா? நான் எப்படி போகணும்? நல்லா இருக்குமா மாட்டேன். இன்னும் நுர போகுது. Hắn tự lên. Dia dah ambil. Lagi. அந்த ரெண்டுல விட்டு நாடகம் பண்ணது பையனை. ஐயோ பத்து கனவு போயிட்டு இருக்கேன். ஐஸ்கிரீம் வாங்க 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 பாப்பா. ஆமா மாமா, நிலவரம் எப்படி இருக்கு? அங்கங்க கை கால் ஒட்டிட்டு இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. எனக்கு என்னமோ மிதந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு. நான் சரியான இந்த பரோட்டா மாவை பெனஞ்சு அடிச்சு வீச்சு பரோட்டா அப்படி வீசி இடத்துல இருந்து கல்ல போடுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். ஃபேஸ் ப்ரெஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கா. இவர் சொல்லல, அடிச்சு அடியில பூரா பிதுங்கி இதுங்கி ஆமா. ஃபேஸ் ப்ரெஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த கிரீன் டீ குடிக்கும் போது ஆகா லெமன் டீ அடே அப்படி இருக்கு. இப்படிதான் குடிப்பேன். ஆகா இவர் குரல் கூட வரல ரிவ்யூக்கு. வேற லெவல்ல இருந்தாங்க. டீம் ஈஸ்பா வந்து 2 பேர் வந்திருந்தாங்க. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. லாஸ்ட் ஜக்கூசி கூட கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். லேசாக பறந்துட்டு இருக்கோம் நாங்கள். செம்ம ரிலாக்ஸ் ஆகுது. அல்டிமேட்டு. உருவத்தை பார்த்து இடம் போட்டுறாதீங்க. பூரா இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் என்னையவே அசால்ட்டை அப்படி தூக்கி இப்படி பெரட்டி திரும்ப இப்படி தூக்கி திருப்பி விட்டாங்க. ஆமாம், என்னால் என்ன சொல்ல தெரியல. அப்போ இந்த முடி வச்சு ஒரு இழுத்தாங்க. இல்லை கராத்தே பழையிருப்பா போல, அப்படியேதான் ஒரு தேத்துறா பாரு அப்படின்ற மாதிரி இழுத்து புழிஞ்சு சீப்போ ஜக்குசிக்கல அப்படின்ட்டாங்க அவங்க. ஸோ அதாவது அந்த ஸ்பைனல் கார்டில் இன்ச் பை இன்ச்சாக பார்த்து கரெக்டான ஒரு இது, அதாவது என்ன சொல்ல, அதான் ப்ரொஃபஷனல்ன்றது என்னப்பா. கண்டிப்பாக. ஸோ பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. நிறைய இடத்துல எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த ஷோல்டர் வந்து ஒரு பெயின் இருந்தது. ஸோ அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் சரியாயிருக்கு. நிறைய சொடக்கெலாம் இருந்துச்சு, பட்டுன்னு. ஆமாம், நிறைய ஸ்பா போயிருக்கோம். பட் இது வரைக்கும் நான் பண்ணதில் பெஸ்ட் ஸ்பா இல்லாமா. சரி பெஸ்ட். எத்தனையோ ஸ்பா போயிருக்கோம், மெடிக்கல் எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் தரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல். இப்போ அப்படியே வண்டி எப்படி நாங்கள் ஓட்டிகிட்டு போக போகிறோன்னு தெரியல. ஸோ ஈஸ்பா வந்து அண்ணா நகரில் மட்டும்தான் இருக்கான்னு நினைக்காதீங்க. மேடவாக்கம், ஒரகடம், இது 2 இடத்துல. அப்பார்ட் ஃப்ரம் சென்னை ஒரு இடத்துல இருக்குது, கோயம்புத்தூரில். ஸோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். அவங்க ஃபேமிலியோட பயங்கர ஜாலியாக இருக்கும். அந்த வாழை இலையெல்லாம் போட்டுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஜகஜகா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இன்னும் 2 ஜீவனை கூப்பிட்டு வந்தோம். அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்க வேணாமா? அவங்களோட ரிவ்யூ கேட்கணும். அவங்கெல்லாம் கேட்குறேன், வீட்டுக்கு மட்டும் எங்களை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு அவங்க இருக்காங்க. அதே தூங்குமா அப்படின்னு. ஆமாம், அவங்க கிட்ட ரிவ்யூ கேட்டுட்டு க்ளோசிங் முடிப்போம்.
தேங்க்யூ. என்னது இது? என்னதுமா? ஐயோ, வேற லெவல். லெமன் டீ ராஜ்கிரண் படத்துல அடிச்சு போட்டு கறி எடுத்து சூப்பு குறி ஆண்டுவாங்க. அது மாதிரி எங்களுக்கு அப்படி ஒரு பாடி மசாஜ் பண்ணிட்டு இதமா லெமன் டீயா கிரீன் டீயா லெமன் டீ ரொம்ப டேஸ்டா இருக்கு. எப்படி இருந்துச்சுன்றத வார்த்தையில சொல்ல முடியல. மிதந்துகிட்டு இருக்கேன் நான். அம்மா வந்து அப்படியே மிதந்துட்டு இருக்கேன். பெரிய பாரத்தோட இருந்தேன். உடம்பு ஃபுல்லா அங்கங்க முடிச்சு அவுத்து விடுவாங்கல்ல, அது மாதிரி அவுத்து விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் கத்துனேன். என் தம்பி வரல. தம்பி நீ தப்பிச்சடான்னு சொல்லி கத்திட்டு இருந்தேன். அடுத்து எல்லாம் முடிச்சோன்னே இந்த அனுபவத்தை நீ பகிர்ந்துக்கிறதுக்கு முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப இது பண்ணேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வித்தியாசமான ஒரு அனுபவம். நான் வந்து என்ன சொல்றது, வேற லெவல் இருந்தது. ஏன்னா டோட்டல் பாடி டேமேஜ் கிட்டத்தட்ட 2-3 மாசமா. எந்த பார்ட்டி எங்க இருந்தது, எந்த நட்டு லூஸா இருந்ததுன்னு தெரியல. அத்தனையும் முறுக்கி, அதுலயும் அந்த கையை முறுக்கி ஒரு விஷயம் பண்ணாங்க பாரு. வாழ்க்கையில வேற லெவல். என்ன சொல்றது, அந்த ஸ்ட்ரெச் பண்ணுவாங்கன்னுவாங்க. ஜிம்முக்கெல்லாம் போனோம்னா சொல்லுவாங்க, ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெச்சிங் பண்ணாங்க, மசாஜ் பண்ணாங்க. இந்த ஹெட் மசாஜ் ஒன்று பண்ணாங்க. எனக்கு அதுல ரொம்ப 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 பிடிச்சது ஒரு வார்ம் ஒன்று மெசேஜ் மசாஜா, இப்படி ஒரு போட்டு மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி ஹீட்டா ஒத்தனம் கொடுக்குற மாதிரி வேற லெவல். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அது அப்படியே அது அடி அடிச்சு வேதனைப்பட்டோன்னே அப்படியே வச்சாங்க பாரு. ஐயோ ஐயோ, எல்லாம் என்னால வார்த்தையில சொல்லவே முடியாது. அது அது மாதிரி அனுபவிச்சு. ஆமா, என்ன சொல்றது, பாடியில இருந்த தாய்லாந்து பெண்கள்னாலே சும்மாவே அவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க, தாய்மை உணர்வோட இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா தாய் மசாஜ்ன்றத இன்னைக்குதே நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரியலையே. அவங்க எப்பயுமே இது பண்ணுவாங்க. நம்ம பிறந்த உடனே நம்ம குழந்தைகளுக்கு தாய் எப்படி மசாஜ் பண்ணாங்களோ அதே மாதிரி மசாஜை இப்ப நான் அனுபவிச்சேன். என் மயன்லாம் நல்லாவே அனுபவிச்சிருப்பேன். முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபால்ஸ்ல உட்கார வச்சு குளிக்க வைக்கிறதுக்கு செட்டப் போட்டிருந்தாங்க. நான் அப்படியே என்ன படம், அந்த ஒரு படத்துல உட்காந்துருப்பாங்க, கோவை சரளம்மா, ஒரு பூங்காவனம் அப்படின்ற ஒரு எஃபெக்ட்லயே உட்காந்துருந்தேன். சரி குளிச்சுட்டோம் கிளம்பலான்னும் போது ஹைலைட்டே அதுதாங்க. ஐயோ, அதுக்காகவே வரணுங்கிறாங்க. ஆமா, ஒரு பெரிய கிளாஸ்ல ஜூஸ், பெரிய பவுல்ல நிறைய ஐஸ்கிரீம், அதான் எந்தெல்லாம் போட்டு எதுக்காக கொடுத்தாங்கன்னா அவங்க வச்சு செஞ்சதை ரீபூட் பண்ற மாதிரி அந்த நட் ஐஸ்கிரீம் செம்மையா இருந்தது. அடுத்த ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப வரோம், திரும்ப ஓவர் ஆயில் பண்றோம், வண்டியை சர்வீஸ் வாங்க. நான்லாம் கல்யாண வேலை, தம்பி டெய்லி பெயின் கில்லர் போட்டாதான்டா தூங்குவேன் அப்படிமே. பெயின் கில்லர் அடிக்கடி போடாதம்மா. ஆனால் இவன் கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷன் முடிஞ்சு ஏன் இன்னும் நம்மளை மதுரைக்கு அனுப்பாமல் இருக்கியான்னு பார்த்தேன். ஆனால் போதும், இவனை பெற்ற எடுத்ததுக்கு இது ஒரு பெரிய ஒரு பலனை கொடுத்துட்டான். நீ ஒருத்தியா என்னை வேலை பார்க்க விடுறானேன்னு நினச்சேன். ஆனால் அந்த ஒட்டுமொத்த வழியும் இந்த ஒரு 2 ஹவர்ஸில் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டான். 2 மணி நேரம் நல்லா இருக்கு, போனதுன்னே தெரியல. அவங்க கவனிச்ச விதம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண. நான்லாம் இன்னும் பறந்துக்கிட்டே இருக்கேன். அதான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஈஸ்பாக்கு அடுத்த வாட்டி மசாஜ் முடிச்சுட்டு ஷவர் முடிச்சோன்னே பக்கத்தில் ஒரு சின்னூண்டு ரூமில் ஒரு டேபிள் மட்டும் போட்டு ஒரு தலைகாணி கொடுங்க, ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு போகிறோம். ஏன்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ள டயர்டு போயிருக்கு. அதனால ரொம்ப நல்லா இருக்கு ஈஸ்பா. நம்மளுக்கு வந்து கோல்டன் கார்டு கப்புள் கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 செஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு செஷன் எடுத்துக்கோ, இன்னும் 2 செஷன் இருக்குது. அண்ட் ரொம்ப அழகாக கார்டு க்யூரேட் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து அந்த உள்ள வந்து எங்களுக்கு வந்து அந்த மசாஜ் ரூம் சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ இதில் அக்கா மாமா என்னோட ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோலாம் வச்சு அப்படி ஆசமாக எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்பா. ஸோ அதனால் இங்கே ஆம்பியன்ஸு அண்ட்
ஸ்டாஃப் எல்லாமே சூப்பர் கம்ஃபர்டபுள். சர்வீஸ் பண்ணவங்க ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. அண்ட் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது இது பண்ணுறோம், இது அடுத்தது பண்ணுறோம். இந்த இந்த இது ஓகேவா, இந்த ப்ரெஷர் எல்லாமே கேட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு ரக்ஷிதா அண்ட் நான்சி அண்ட் ருத்தி. ஸோ எல்லாருக்கும் பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஸோ எஸ், இன்னைக்கு எங்களோட ஃபேமிலி டைம் வந்து அழகாக ஈஸ்பால முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு 4 பேர் டாடி மிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் அவரை கூட்டிகிட்டு வருவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா நகர், ஒரகடம், மேடவாக்கம், கோயம்புத்தூர் 4 இடத்துல இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஈஸ்பா விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. எந்த சேனலுக்கு? பாண்டியம்மா சேனல். உங்கள் பாண்டியம்மா. பாண்டியம்மா சேனல். பாய். Bye bye.